நீ ஃப்ராடு தான் சரியா? அப்போ 18-20 லட்சத்துக்கிட்ட போகுதுண்ட சேட்டா பண்ணி ஒருதையும் கேட்காத. நான் வந்து அந்த காசை போட்டு ஒரு நேசனைக்கு ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்துக்கூடேன். எனக்கு 2-3 வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு. டேய் புடுங்கி நீ என்ன பெரிய ஆளாடா சும்மரி, உனக்கு என்ன பெரிய ஆள் நினைப்போ, நான் வந்து உருவாக்கி காட்டுறேன் பாருடா, யாழ்ப்பாணத்தில் ஒரு உதவி செய்கிற ஒரு பெரிய ஒரு யூடியூப்பரை, உன்னைய விட அவன் நல்லா செய்வான்டா. ஏண்டா ஃப்ராடு, நீ வந்து 25 மில்லியன் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி நான் வந்து உன வீடியோ போட்டது எல்லாமே என்கிட்ட இருக்கு சரியா? என் ஃப்ரெண்ட் வந்து எல்லா வீடியோ இருக்கு என்கிட்ட சரியா? நான் தனியாக இருக்கேன், அந்த வாழ்க்கையை இதாக வருத்த மாதிரி வாழ்ந்துருக்கேன். ஆனால் காசு இருக்குடா. என்னடா காசு இருக்குது, அப்படி அந்த கதை செட்டியில் காசு இருக்குது. அப்போ அதை என்ன சொல்கிறது, உதவி செய்யும். அப்போ என்ன சொல்கிறது, இப்போ நார்மலாக இப்போ லண்டன் தானே வரும். அப்போ தன்னிட்ட ஒரு 25 மில்லியன் பவுண்ட்ஸ் இருக்குண்டார். அப்போ என்ன கேட்டார், பார்க்க போறீங்க கேட்டார். இன்னும் கூதாயிடப்போ 25 மில்லியன் பவுண்ட்ஸ் எங்கிறாப்பா இந்த வச்சுக்குதேன். அப்போ நான் சொன்னேன், சரி அப்போ காட்டுங்களேன் ரெண்ட அப்படின்னு தான் நிற்கிது இந்த கார், இந்த BMW 2 ஓட்டு கொண்டே காரத்தில் இருக்கிறார். காரத்து வந்து எனக்கு மண்டை புறாக்குது. கார் கேரி போட்டு இந்த முன் டேஷ்போர்ட்டுக்கு தானே இப்படி இருந்தா சரியா ரெடியாண்டார். நான் டிக் 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 டிக்னு தான் இருக்கேன். ஓ பாப்பா உண்டு துறந்து போட்டு நீ நல்லவன்டா, சக்தி மேல போன ஆன்சர் பண்ணு, நீ கிட்டவன்டா போன ஆன்சர் பண்ண கவலங்கா. தான் காட்டி கொண்டு கேட்கல, நான் பார்த்து கொண்டு வந்தேன் அந்த ஃப்ரெண்ட் வீடியோ எடுத்தோம். அதை வந்து நான் வச்சிருக்கேன். அதை நான் இப்போ போட்டேன்டா யூடியூப்ல. உங்க மானம் கப்பல் எறியுதுமாம். இப்போ அவர் வந்து அவர் கால் பண்ணாட்டி நாங்கள் கெட்டவனாயிருவோம் ரைட். அப்போ நாங்கள் வந்து கால் பண்ணி அவளோட கதைப்போம் சரியா? எடுக்கிற ரைட் எடுப்பேன். ஆனால் பேட் பேர்ட்ஸ் அழகாச்சாரண்டா மன்னிச்சு கொள்ளுவோம் ரைட். அவர் போட முதல் நாங்களே போடுவோம். ஏன்னா அதுவும் அவர்கிட்ட கதைக்கிற ஆதாரத்தோட போடுவோம். நான் லேட் அடிக்கிறேன், நான் பிஸி அடிக்கிறேன், வேலை இடத்துல மீட்டிங்ல நிற்கிறேன். அப்புறம் லேட் ஆகி அடிச்சு எடுத்து திருப்பி ஆக்கள் வந்துட்டாங்க. இப்போ நான் லேட் அடிக்கிறேன், வீட்டை போயிட்டு அடிக்கிறேன் பொழுதோட. அப்போ என்ன அடிச்சீங்க? அப்போ அக்னி உங்களோட மகன், கவிதாஸ் உங்களோட தம்பியா? இப்போ நானே அப்போ நீ என்ன தாத்தா, நீ என்ன விளக்கணும்னு இப்போ நீ உன்னைய பார்க்க தெரியுது, நீ மட்டும் லேட்டாக காலவெடுத்துருக்க. சொல்லுங்க, ஒரு ஆள்கிட்ட காலவெடுத்து ப்ரூஃப் பண்ணுங்க. அப்போ போய் காட்டுறேன். இங்க வச்சு காட்டலாம், லண்டன்ல வச்சு காட்டலாம் ப்ரூஃப். மற்றவங்க காசு கலவெடுக்க நீயே பெரிய ஆள் இருக்கும்போது சொந்த காசுல வாழ்ற நாங்கள் எப்படி இருப்போம்? சரி, நான் மற்றவண்ட காசுல வாழ்றேன் ஒரு ப்ரூஃப் காட்டுனப்பா, நீ ஒரு ஆதாரம் காட்டுறேன். எல்லாம் காட்டும் போது ஏவங்களும் போய் காட்டுறேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிடல, நான் மற்றவண்ட ஊரோண்ட காசுல நான் சாப்பிடலையே, என்ன சொந்த காசுல எல்லாம் சாப்பிடுறேன். சொந்த காசுன்னு நீங்க அஜிடுறீங்களா வீட்டை வச்சு? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் பட்டிக்குளோலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வந்து விளக்கிட்டோம். பட்டிக்குளோவில் நின்ற அந்த ஒரு 3-4 நாளும் வந்து உண்மையிலே நல்ல ஒரு மெமரிஸாக இருந்துச்சு. நிறைய பேரை சந்திச்சிருந்தோம். சொல்லணும்னு சொன்னாங்க எங்களோட அன்புள்ளங்களை. அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து இன்றைய தினம் வந்து நாங்கள் வரைக்குள்ளேடா ரோட்டில் வந்து பூபாலன் ஐயா சந்திச்சிருந்தோம். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க வந்து பூபாலன் ஐயாண்டா யாருண்டு. நீ சொல்கிற அவரை பற்றி வந்து கொஞ்சம். அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அவங்க வந்து என்னென்னு சொன்னால், அவங்க வந்து கூடுதலாக வந்து அந்த நாடகங்கள் சம்மந்தப்பட்ட மாதிரி வந்து நடிக்கிறவங்க. அதாவது நாடகம்னு சொல்லும்போது என்னென்னு சொன்னால், அந்த விழிப்புணர்வு காணொளிகள் மாதிரி அந்த பொது இடங்களில், அதே மாதிரி ஸ்கூல்களில் அப்படியான அந்த தெருக்கூத்துகள் மாதிரி வந்து நடித்து அந்த ஒரு சில விஷயங்களை வந்து அந்த நாடகம் மூலம் வந்து தெளிவுபடுத்துகிறவங்க. அதாவது மக்கள் வந்து இப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லி அது வந்து ஒரு அந்த என்ன சொல்கிற ஒரு ஜோக் இருக்குது தானே. இப்போ தெரு நாடகம் ஒன்று இருக்குது. உதாரணமாக இப்போ வந்து இப்போ குடிக்கிறதால நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொன்னால் ஒரு தெரு நாடகத்தை வந்து இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. லைக் இப்போ இவங்க ஒரு குரூப்பாக இருக்காங்க வந்து ஒரு 3-4 பேர் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஆரம்பத்துலேருந்து நல்ல மாதிரி இருந்து அப்புறம் குடிக்க அடிக்ட் ஆகி அவர் வந்து அந்த குடும்பம் வந்து அந்த குடியாலே அழிகிற மாதிரிக்கு. அப்போ கடைசியில் வந்து அப்போ நீ வந்து நீங்கள் இந்த குடிக்காதீங்க தயவுசெய்து யாரும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்செப்டோட முடிக்கிற மாதிரி அந்த ஒரு அந்த தெரு நாடகங்கள் செய்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள். அவர் வந்து உண்மையிலே உருவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் அந்த சாதாரண மனிதர்கள்ட்ட விட ஒரு ஆள் வந்து கொஞ்சம்
கட்டையான ஆள் தான் வந்து அப்போ அவரை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் வந்து அப்போ அவரை நாங்கள் வரைக்குள்ளே எதாச்சியாக வந்து வழியில் கண்டு உண்மையிலே என்ன சொல்கிறது அந்த எல்லாரையும் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வந்து ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு கவலைகள் துன்பங்கள் இருக்குமன்றதை நாங்கள் அவரை பார்த்து வந்து தெரிஞ்சு கொண்டோம். இப்போ நார்மலாக அவரை வீடியோவில் பார்க்குறோன்னே பாங்க அவரும் ஒரு யூடியூப்பர் அவரும் ஒரு டிக்டாக்ல வீடியோ செய்கிறவர் அப்படி இப்படி அப்போ அவரும் வந்து இப்போ நல்லா இருப்பார் அப்படின்னு உதாரணமாக இப்போ வந்து இப்போ நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லாமல் ஒரு நல்லா இருக்கமே அப்படி வந்துட்டு நினைப்பாங்க. ஆனால் அவருக்குள்ளே போய் பார்க்கக்குள்ளான் அவர்கிட்ட கஷ்டம் தெரியும். இப்போ எங்களுக்குமே வந்து இப்போ எங்களுக்குமே மனசளவில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது வந்து. ஆனால் என்ன சொல்கிறது இப்போ ஓரளவு பொருளாதார ரீதியாக ஓரளவு ஓகே இருக்கும். ஆனால் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக வந்து கஷ்டப்படுறார். அப்போ அந்த வீடியோ நாங்கள் இன்றைக்கி எஸ்கே விலாகில் வந்து போடுவோம். ஒரு என்ன சொல்கிறது வளமையாக போகிறதோட சின்ன ஒரு வீடியோ தான். கட்டாயம் வந்து பாருங்கள். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க ஒருவேளை தவற விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கட்டாயம் பாருங்கள் அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிக்கொண்டு அன்றைக்கு நாங்கள் பட்டிக்குளோக்கு வெளுக்கடைக்குள்ளே வந்து வீடியோ வந்து செஞ்சு வந்தாங்க நானும் மக்கினியும் வந்து. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்வீடன்லேருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து கால் பண்ணி கதைச்சதை நாங்கள் வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தோம். நல்லா இருந்துச்சு வந்து உண்மையிலே நல்ல கருத்துக்களை வந்துட்டு பயந்து கொண்டிருந்தா அந்த நேரம் கவிதாசிரிக்கையில். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பட்டிக்குளோலேருந்து ஜெஃப்னா அவளுக்கிட்டோம். ஸோ ஜெஃப்னா அவளுக்குள்ளே வீடியோ வந்து செய்கிறோம். இதுவுமே வந்து ஒரு ஆளோட கோல் தான் வந்து கதைக்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் ஒரு சீரியஸாக இருந்துச்சு. இது மேபி இதுவும் வந்து சீரியஸாக அமையலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஃபன் தான். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபன் தான். இதை வந்து யாரும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ போகிறதுக்கு முன்னால் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். கேட்கல ஆதரவாக இருக்குமான்னு சொல்லிக்கணும். ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறது அந்த வேலையாக்களுக்கு வந்துட்டு இந்த சம்பளத்தோடு சேர்த்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு இந்த இன்க்ரிமெண்ட் என்ன ஒரு 50 ரூபா 100 ரூபா சம்பளத்தில் கூடுற மாதிரி தான் எங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் கூடக்குள்ள அப்படியான ஒரு சந்தோஷம். ஸோ அதால் நாங்கள் சொல்லிக்கொள்வது. அப்போ நாங்கள் இந்த வீடியோவில் யாரோட வந்து கோலில் கதைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணாவோட கதைக்க போகிறோம். ஸோ அவரோட கதைக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நாங்கள் வந்து அவரை பற்றி அவர் யார் அப்படின்றத பற்றி. இப்போ அன்றைக்கு அடுத்த ஸ்வீடன் அம்மாவை உண்மையிலே எனக்கு தெரியாது. அப்போ நான் தெரியாத வண்ணமாகவே கதைச்சிருந்தேன். ஆனால் இவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் ஒருக்கா நான் வந்து நான் நினைக்கிறேன் டென்மார்க் அம்மாக்களையோ இல்லாட்டி யாரையோ வந்து நான் கவிதாஸ் அப்புறம் வந்து யாரையோ வந்து நாங்களே ஏற்றி கொண்டு ஒட்டி சுட்டு அணுக்களால் வந்து போய்கொண்டிருக்கக்குள்ள இவர் வந்து எனக்கு கோல் அடிக்கிறார். அந்த டைமில் நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. நேசன்னாக்கு வந்து ஆட்டோ ஒன்று எடுக்கணும் ஏன்னா எடுக்கணும் யாராவது நேசன் பிடிச்சி நீங்கள் இருந்தால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன சொல்கிறது உண்மையிலே நேசனுக்கு பெரிய ஆதரவு வந்து இல்லாட்டிலும் சுவிஸில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் மற்றது அப்படி ஒரு ஆள் 2 பேர் வந்து ஒரு கொஞ்சம் காசு வந்து அனுப்பியிருந்தாங்க ஏன்னா அனுப்பியிருந்தாங்க. அந்த வகையில் வந்துட்டு சந்தோஷம். அப்போ நான் ஒட்டி சுட்டானு போய் கொண்டு கேட்குள்ள ஒரு லண்டன்லேருந்து ஒரு கோல் ஒன்று வருது வந்து. அப்போ வந்து கோல் வந்து கதைச்சா நான் ஆன்சர் பண்ணக்குள்ளே அவர் வந்து அப்படி கதைக்கிறார் எங்களோட என்ன சொல்கிறது வந்து நினைக்கிறேன். அதுக்கு முன்னவும் இருக்கா பெட்ரோல் செட்டடியில் வச்சு கதைச்ச ஞாபகம் இருக்குதா. நாங்கள் அவர் வந்து அந்த வீடியோ பார்க்குறேன்னு சொல்லிடுறாப்பா மனுஷியோட அவர் தான் இது கதையை கேளன். அப்போ மனுஷியோடைய சண்டை பிடிச்சி வீடியோ பார்க்குறேன்னு சொல்லி எவ்வளோ விருப்பங்கள்லேருந்து. அப்போ எனக்கு அண்டையை கால் பண்ணிக்கல எனக்கு அவர் 2 மீட்டர் ஆகலை. அப்போ கோல் வந்துகிட்டே இருந்துச்சு. சரின்னு நான் ஆன்சர் பண்ணிக்காச்சா தம்பியா ஞாபகம் இருக்காண்ணா என்ற ஓகே நாவும் ஞாபகம் இருக்குது என்ன விளக்கம்னு சொல்ல இப்படி நேசன்னாக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க தாப்பா உதவின்னு கேட்டு அந்த மனுஷன் பாவண்டாப்பா என்ன சொல்கிறது அப்படி இந்த கதையும் அப்படி இப்படின்னு தானே கஷ்டப்படுற லைஃப்பில் அவர் ஆட்டோ ஒன்று கேட்டார். ஒரு ஆட்டோ ஒன்று எவ்வளோ ஆகும் என்ன கேட்டார். அப்போ நான் சொன்னேன்னு இப்போ எவ்வளோடா 20 லட்சத்துக்கிட்ட போகுதுண்ணே. அப்போ 18-20 லட்சத்துக்கிட்ட போகுதுண்ட சேட்டா பண்ணி ஒரு தான் கேட்காத நான் வந்து அந்த காசை போட்டு ஒரு நேசனுக்கு ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்து கொடுண்டார். நான் அப்படியே எனக்கு அந்த ஸ்டேரிங் அப்படியே டைட் ஆகின மாதிரி போயிடுறாப்பா என்ன சொல்கிறது சிம்பிளாக சொல்லிட்டான்ப்பா ஏன்னா. அப்போ நான் வந்து என்னடாப்பா ஹோதாரி சரி என்று விட்டு அப்போ நான் சொன்னேன் சந்தோஷம் தான்டா இப்போ இதில் என்ன எங்களுக்கு எரிச்சல் போகிறான் அப்புறம் எதுவும் இருக்குதா இல்லை தானே. அப்போ நான் சொன்னேன் ஓகேண்ணா சந்தோஷம் அப்படின்னா நான் நேசனோட கழிச்சு போட்டு சொல்கிறேன் நீங்கள் அதை டிரெக்டாக நேசனுக்கே செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் விட்டுட்டேன். அது பிறகு பார்த்தா அந்த கதை இல்லை. அப்போ நான் அப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடணும் என்னமே ஏண்டானா நீங்கள் இப்படி நேசனுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்களா ஏண்டா அப்போ நான் அவர்கிட்ட கதையை நம்பி நான் அவர்கிட்ட கழிச்சிட்டேன். அப்போ என்ன மாதிரி அண்ணா இது ஐடியா இருக்கும் அது அப்புறம் ஒரு கதையும் இல்லை அப்படின்னு சொல்லையும் வந்து அவர் வந்து எனக்கு அது இப்போ 2-3 கால் பண்ணார். அவர் கால் பண்ணிக்கலாம் நான் எடுக்கலை.
பிறகு பார்த்தா திடீரெண்டு எனக்கு ஒரு 2-3 வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு. டேய் புடுங்கி, நீ என்ன பெரிய ஆளாடா செம்மறி, உனக்கு என்ன பெரிய ஆளுன்னு நினைப்போ, நீ என்ன இப்போ ஹெல்ப்பிங் செஞ்சா நீ என்ன பெரிய ஆளோ, உன்னை விட்டா எங்களுக்கு ஒரு ஆக்கள் இல்லையோ, நான் வந்து உருவாக்கி காட்டுறேன் பாடுறா, யாழ்ப்பாணத்தில் ஒரு உதவி செய்கிற ஒரு பெரிய ஒரு யூடியூப்பரை, உன்னைய விட அவன் நல்லா செய்வான்டா அப்படி இப்படின்னா வாய்ஸ் மெசேஜ். எனக்கு 5 கட்டு 6 கட்டு போச்சு. என்னத்துக்குடாப்பா இந்த இப்படி கதைக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நான் கால் பண்ணி என்னென்ன பிரச்சனை வீடியோ காலாம் கேட்க, நான் தனியாக தான்டா இருக்கேன் புறணைக்காத அப்படி வாய்ஸ் மெசேஜ் போட்டோக்கு அண்ணன் ஹோச்சிடன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லி போட்டு சொன்னேன். தனக்கு என்ன சொல்கிறது, இந்த நான் தனியாக இருக்கேன், அந்த வாழ்க்கையை இதாக வெறுத்த மாதிரி வாழ்ந்துருக்கேன். ஆனால் காசு இருக்குடா, என்னடா காசு இருக்குது, அப்படி அந்த கதை செட்டியுள்ளே காசு இருக்குது. அப்போ அதை என்ன சொல்கிறது, உதவி செய்யணும். அப்போ என்ன சொல்கிறது, இப்போ நார்மலாக இப்போ லண்டன் தானே அவர், அப்போ தன்னிட்ட ஒரு 25 மில்லியன் பவுண்ட்ஸ் இருக்குண்டார். 25 மில்லியன் பவுண்ட்ஸ் நார்மலாக இப்போ 25 மில்லியன் ருபீஸ் என்றாலேடா 2.5 கோடி. இப்போ 25 மில்லியன் பவுண்ட்ஸ்ண்டா நார்மலாக 1 லட்சம் பவுண்ட்ஸ் என்றாலே 4 கோடி. அப்போ 1 லட்சம் பவுண்ட்ஸ் 4 கோடின்னு சொன்னால் 10 லட்சத்துக்கு 40 கோடி, அங்கே என்பது 100 கோடி. அப்போ 100 கோடி காசு அவர்கிட்ட இருக்குது. ஆனால் யாருக்கு கொடுக்குற என்ன செய்கிறேன்டே தெரியலை. அப்போ என்ன கேட்டார், பார்க்க போறீங்கன்னு கேட்டார். இந்த கூதாயிடப்போ 25 மில்லியன் பவுண்ட்ஸ் எங்கிறாப்பா இந்த வச்சுக்குதேன். அப்போ நான் சொன்னேன், சரி அப்போ காட்டுங்களேன் என்ட சொன்னார். காருக்கான இடம் கண்டார். ஓண்டாப்பா காருக்கா கிடக்கண்டா சரியா. அப்போ நான் சொன்னேன், ஏன்னா அவ்வளோ காசை காருக்குண்டா சரியா தம்பி, வீட்டு யாரா இருந்தேன் உள்ளாடுவாங்க வரியாண்ட. அப்போ காருக்கு உள்ளிட மாட்டாங்களாடாப்பா. அப்போ நீ பார்க்க போறியோன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சரியோ காட்டுங்களேன் பார்ப்போமான்ட்டேன். கார் அங்கே நிற்கிதேடாண்டார். எங்கே நான் நிற்கேன்டேன், தண்டை வீட்டுக்கு ஒன்றும் பார்க்கிங் இல்லையா. அப்போ அங்காளோட தான் கொண்டு போய் பார்க் பண்ணுறான். பார்க்க போறியோன்னு கேட்டார். நான் அப்போயே மூவ்மெண்டேன். சரி அப்போ இது வாரன் வந்துட்டு வீடியோ கொள்ள போகிறார். இந்தா இதுதான் இந்த வீடு பாரு அப்படின்னு தான் நிற்கிது இந்த கார். இந்த BMW ரெண்டு ஓட்டு கொண்டே காரத்தில் இருக்கிறார். காரத்து வந்து எனக்கு மண்டை புறாக்குது. என்னடா பில்லு இல்லை இருக்கிறது இனித்தான். ஏன்னா இந்த 25 மில்லியன் பவுண்ட்ஸ் இந்த மனுஷன் காருக்கு கொண்டு போய் நம்பிக்கை இல்லைடா, இருந்தாலும் தெரியாதே நான் பார்த்து கொண்டு இருக்கேன். பார்த்தா காருக்கு ஏறி போட்டு இந்த முன் டேஷ்போர்ட்டுக்கு தானே இப்படி இருந்தா சரியோ ரெடியோண்டார். நான் டிக் 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 டிக்கனே தான் இருக்கேன். ஓ பாப்பா உண்டு துறந்து போட்டு எடுக்கிறார். 20 பவுண்ட்ஸ் 50 பவுண்ட்ஸ் தாள் ஒரு 3 நாள். அப்போ நான் 25 மில்லியன் பவுண்ட்ஸ் எங்கடாப்பா இந்த 20-50 பவுண்ட்ஸ் எங்க மிஞ்சி போனால் ஒரு 180 பவுண்ட்ஸ் இருக்கும். அப்போ சிரிச்சார். என்ன என்ன என்னோட இல்லையா நினைக்கிறீங்க கேட்டார். இல்லை நான் நம்புறேன் உங்கள்கிட்ட. ஆனால் 25 மில்லியன் சொன்ன இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் ஒரு 50,000 இருக்க வச்சுருந்தாலும் ஒரு இதாக இருந்திருக்கும். நீங்கள் என்ன 50 பவுண்ட்ஸ் செய்யும் 20 பவுண்ட்ஸ் செய்யும் காட்டுறீங்க. அது நோம்பலா எங்கட பர்ஸுக்கு இருக்கேடாப்பா அப்படின்னு சொல்ல, லூஸ் உனக்கு காருக்கு காசு வச்சிருக்கீங்களா பைத்தியாராண்டார். அப்போ இதைத்தானே நான் ஆரம்பத்தில் கேட்டேன்டா. என்னடா கிடக்கடா நேசனுக்குண்ணா ஆட்டோக்குண்ணா அனுப்புகிறேண்ணா ரெண்டு சொல்லி போட்டு இப்படி சும்மா காய்ச்சி போட்டு எனக்கும் லைட்டாக கடுப்பாயிட்டு இதாங்க. அப்போ நான் சரிண்ணா கொஞ்சம் நானும் வந்து நக்கடா வந்து காய்ச்சி போட்டு விட்டுட்டேன். இப்போ நேற்றுலேருந்து எனக்கு ஒரு நம்பர்லேருந்து கோல்லேருந்து எனக்கு இவரென்று தெரியாது. நேற்று யாரு கல்லாட்டம்மா அந்த பர்த்டேக்கு விஷ் பண்ணாங்களுக்குமே நன்றி. அப்போ அவர்கிட்ட அந்த அம்மாவோட வீட்டை நிற்கக்குள்ள இரவு வாய்ஸ் மெசேஜ் பார்த்தா திருப்பி அதே பாணியில் வருது. டே ஃப்ராடு டே கல்லா நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் அந்த வாய்ஸ் மெசேஜை. அதாவது வந்து நான் வந்து அவர்கிட்ட அந்த காசு இருக்குன்னு சொன்னவர் தானே. அப்போ சொன்ன டைமில் வந்து அவர் காட்ட போனவர் இல்லோ. அப்போ அவர் வந்து அந்த காசு இருக்குன்னு சொல்லி நான் அதை பார்த்ததை காட்ட போனதே எல்லாம் தான் காட்டி கொண்டு இருக்கக்குள்ள நான் பார்த்து கொண்டு வந்ததை அந்த ஃப்ரெண்ட் வீடியோ எடுத்தோம். அதை வந்து நான் வச்சிருக்கேன். அதை நான் இப்போ போட்டேன்டா யூடியூப்ல. உங்க மானம் கப்பல் எறியுதுமாம். ஏண்டாப்பா எந்த மானம் கப்பல் ஏறக்கு நீங்க எனக்கு தந்த ஏழாட்டி நான் உன்னிட்ட வாங்கினானா இல்லையே. அப்போ தான் சுவிஸுக்கு போண்டா இந்த நான் வாய்ஸ் மெசேஜை போடுறேன் கேளுங்க. நான் நேற்று வந்த வாய்ஸ் மெசேஜா அதை கேட்டால் கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். பட் கேளுங்க என்ன இது. ஓகே ஏண்டா ஃப்ராடு
நீ வந்து 25 மில்லியன் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி நான் வந்து உன வீடியோ போட்டது எல்லாம் என்கிட்ட இருக்கு சரியா? என் ஃப்ரெண்ட் வந்து எல்லாம் வீடியோ இருக்கு என்கிட்ட சரியா? ஃப்ராடு நீ என்கிட்ட போனது நீ அடிக்கிறது. நீ ஃப்ராடு தான் சரியா? 25 லட்சம் காட்டுக்கோ நான் கார்கொண்டி காட்டினது பின்னாலே என் ஃப்ரெண்ட் வந்து வீடியோ எடுத்தது எல்லாம் என்கிட்ட இருக்கு சரியா? நான் வந்து வேண்டாம் யூடியூப்ல போடுறேன். நீ வந்து என்னோட கதை எனக்கு தெரியும் சரியா? ஃப்ராடு 25 லட்சம் காட்டுக்கோ நான் கார்கொண்டி காட்டினது பின்னாலே என் ஃப்ரெண்ட் வந்து வீடியோ எடுத்தது எல்லாம் என்கிட்ட இருக்கு சரியா? நீ இந்த நொட்டுல விளையாட்டு வேணாம் சரியா? நினைக்கிறேன் இது போடக்குள்ளே மாலை வரி போல இருக்குது. ஹெல்ப் பண்றேன் வேணுமெண்டா தான் நான் கோல் அடிக்கிட்டா அவர் ஹெல்ப் பண்ணுறாராம். நான் நாத்தோட உண்மை அவர் என்ன நாத்தப்புறாராம் இந்த கடைசி அவர் போட்டிருக்க வேற. ஆனால் அப்புறம் சுவிட்சுக்கும் போவேன். சுவிட்சுக்கு போக உண்மை நீ ஃப்ராடுன்னு சொல்லுவேன் நான். நான் ஃப்ராடு தான்டா. நீ வந்து என்னடா நீ வந்து இந்த காசு வாண்டும் போது ஓகே இருப்பேன். அங்கே 25 மில்லியன் இந்த வீடியோ இருக்கு நான் போடுவேன். டேய் நீ நல்லவன்டா சத்தியமா நான் போன ஆன்சர் பண்ண. நீ கிட்டவன்டா போன ஆன்சர் பண்ணாங்க அவ்வளோங்கா. நான் சுவிஸுக்கும் போவேன் ஜெர்மனுக்கும் போவேன். அங்கே நான் உன்னைய வச்சுக்கேன். நான் இப்போ வந்து ஃபுல்லாக இது சம்மந்தம் இல்லாத கதை ரைட். இப்போ நான் வந்து என்னை நல்லவனண்டா கோல் எடுக்கட்டாம், கெட்டவனண்டா கோல் எடுக்க வேணாமாம். ஆனால் அவர் நான் கோல் எடுக்காலும் அவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யூடியூப்பில் போடுவார். வேண்டாம் அவர் வந்து எனக்கு 25 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து எனக்கு தந்தவராம் ரைட். 25 மில்லியன் பவுண்ட்ஸ் சரியா? அவர் வந்து எனக்கு தந்தவராம். எனக்கு தெரிஞ்சு லண்டனில் இங்கேருந்து போன ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட வாழ்நாள் காலத்துக்குள்ளேயே மேபி ஒரு ஆள் 2 பேர் உண்மையிலேயே வந்து நேர்மையாக செயற்படுறாங்களால எனக்கு தெரிஞ்சு அப்படி உழைக்க இயலாது. சில வேலை ஒரு ஆள் 2 பேர் என்ன உழைக்கலாம். அப்படி உழைக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுவோம், எங்களுக்கு தெரியாது. சில வேலை உழைக்கலாம் என்ன ரைட். அப்படி இருக்கக்குள்ள இப்போ நாங்கள் இவர் கோல் பண்ணாமல் விட்டால் நாங்கள் கல்லணண்டு தானே ஏற்றோம் என்ன. அவர்கிட்ட நான் ஒரு 25 ரூபா வாங்கி தெரியாது. ஆனால் எனக்கு 25 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து அனுப்பினோம். இப்போ அவர் வந்து அவர் கோல் பண்ணாட்டி நாங்கள் கட்டவனாகிடுவோம் ரைட். அப்போ நாங்கள் வந்து கோல் பண்ணி அவளோட கதைப்போம் சரியா? எடுக்கிறார் ரைட் எடுப்பேன். ஆனால் பேட் பேர்ட்ஸ் அழகாச்சாரண்டா மன்னிச்சு கொள்ளுவோம் ரைட். அவர் போட முதல் நாங்களே போடுவோம் மெயின். அதுவும் அவர்கிட்ட கதைக்கிற ஆதாரத்தோட போடுவோம். ஆனால் இது ஒரு பாமாக கிடையாது பார்த்தாலே என்ன அவளும் வடிவுடாப்பா வடி. ஆனால் அதை பார்த்தா அந்த ஹிந்தி படம் என்ன வேலை இந்த இது அட்வர்டைஸ்மெண்ட்டுகளுக்கு நம்ம வருவாங்கட்டாப்பா. ஷாருக்கான மாதிரி இன்னொரு அவனமாக கிடையாது பார்த்தா. இப்போ ஆளை பார்த்தாலே இந்த ஆளுக்கு ஒரு 25 ரூபா அங்கே ஒரு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோக்கு. என்ன இந்த ஆள் வந்து எனக்கு 25 மில்லியன் பவுண்ட்ஸும் தான். இப்போ இதை வந்து நான் வந்து இதில் சொல்கிறதுமே நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னான். இது வந்து ஒரு பம்பலாக தான் நாங்கள் கதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இவரோட கூட நாங்கள் சீரியஸாக நாங்கள் கோவிக்க போகிறது இல்லை. ஆனால் அவர் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறார் எங்களை கோல் பண்ண சொல்லி ரைட். அதோட கோல் பண்ணாட்டி யூடியூப்பில் வந்து அவரே போடுவேன்னு சொல்லியிருக்கார். அப்போ ஏன் இப்போ அவர் வந்து இப்போ ஒரு சேனல்காரனை கேட்டோ இல்லாட்டி ஒரு சேனல் திறந்தோ அது யார் பார்க்க போகிறாங்களே எங்களுக்கு தெரியாதேடாப்பா. சில வேளை அவர்கிட்ட எய்ம் வந்து நிறைய பேருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணுமா இருந்தால் அது சில வேளை ஓடையில் என்ன சொன்னால் பாவம் தானே. அதனால் நாங்களே எங்கடையில் போட்டு கணவருக்கு போய் கேட்போம் வேணா எடுக்காரு இல்லையடாப்பா. இப்படி தான் இப்போ இவர் பிஸி மேலே இவர் அடிக்க நான் பிஸியாக இருந்துருப்பேன். ஆளுக்கு நல்ல வேலை செய்து போடக்கா. ஆனால் ஆள் பார்த்து என்ன எடுக்கும் சரி. இப்போ ஒரு ஆள் எடுக்கலைன்னா நாங்கள் இப்படியே பவுஸ் பண்ணி போட்டு ஆள் பார்த்து என்ன எடுப்பாரல்லோ அப்போக்கே கண்டினியூ பண்ணுறோம். என்ன கட்டாயம் இவரோட கதைக்கணும். கட்டாயம் எடுக்கும் ஆள் எடுக்கும். ஆள் பார்த்தா எடுக்கும் கதை இல்லை. ஆனால் எடுத்த ஆள் சில கதைச்சா சில நார்மலாக கதைப்பார் வந்து நாங்கள் கொஞ்சம் பம்பலாக கதைப்போம். இதை பார்க்குற யாரும் சில நினைப்பாங்க தெரியுதானே அந்த ஆள் கொஞ்சம் அப்படியும் இப்படின்னா நீங்களே அப்போ எடுக்கிறீங்கண்டா. இப்போ அவரே வந்து இங்கே யூடியூப்ல போட போகிறோம்ல சொல்கிறாரு. அப்போ அதை பார்க்க நாங்களே போட்டுட்டோம்னா ஓகே தானே. இப்போ ஒரு ஆள் வந்து எங்களோட வில்லங்கத்துக்கு தனையை போட்டு அந்த ஆள் கொண்டு ஒரு போலீஸ் கேஸை போட்டுட்டு வந்து வைப்போம். அப்போ முதல் போடைக்குள்ளே வந்து யோசிப்பாங்களே இல்லைடா என்ன போலீஸ் கூட. அப்போ அதான் சொல்லுவான் பாதுகாப்புக்கு நீங்கள் ஒரு கேஸை போட்டு வைங்க உண்டு வேணா. அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி அவன் ஃப்ரெண்ட் எடுத்த வீடியோ அனுப்பி கூட சொல்லுங்கடாப்பா இதோட அட் பண்ணி போட்டு விடுவோம்.
லூஸ் ஆனது அந்த அந்த எடுக்கக்குள்ளேயே தனியே தான் நான் நின்றது அந்த வீட்டை யாருமே இல்லைடாப்பா. இப்படித்தானே அவர் கஷ்டப்பட்டு சேனல்காரன்ட்ட போறத விட நம்மளே நீ அப்படி அப்படி கேட்போம் அப்படி அதே எடுத்து கேட்போம் அதே மற்ற நாளைக்கு ஆள் இல்லை அந்த கணக்காக இருந்தால் தான் நான் கோல் பண்ணும் போல தான் இப்போ ஒரு கணக்கு இல்லை போல. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இதோட பவுஸ் பண்ணுவோம். அவள் எடுத்தாருண்டா கண்டினியூ பண்ணுவோம். நல்லா இருக்கும் பம்பளாக இருக்கும் பார்ப்போம் பம்பளை. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் வந்து கோல் வந்து அடிச்சுக்க சரியோ எடுக்க போகிறேன்னா எடுத்து நோமலாக இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரியா. சரி ஹலோ நான் இப்போ லேட் அடிக்கிறேன். நான் பிஸி அடிக்கிறேன். வேலை இடத்துல மீட்டிங்கில் நிற்கிறேன். நான் இப்போ லேட் ஆகி இப்போ அடிச்சு எடுத்து தான் திருப்பி ஆக்கள் வந்துட்டாங்க. இப்போ நான் லேட் அடிக்கிறேன். வீட்டை போயிட்டு அடிக்கிறேன் பொழுதோட. அப்போ என்ன அடிச்சீங்க? நான் இப்போ அடிச்சேன்னா இப்போ அதுக்கெல்லாம் வந்துட்டாங்க. திருப்பி கூப்பிட்டாங்க நீ. ஓகே எங்கே வேலை செய்றீங்கன்னா ஒரு டக்கண்டு மீட்டிங் கூப்பிட்டாங்களா? அவளை டக்கண்டு கூப்பிட்டாங்களா? மீட்டிங் இல்லை அடிச்சுட்டு வரும். சும்மா 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 தான் ஏன்றால் மீட்டிங் என்ன ஆஃபீஸில் வேலை செய்கிற ஆள் மாதிரி தான் இருக்கிட்ட கதை. இன்னும் கொஞ்சம் கதை கிடக்குனான்னு போடையில போட்டால் கேட்க மாட்டேங்கல. காது கொடுத்து நானும் அவசர அவசரம் அடுத்தடாப்பா ஷிக் பிழைச்சி போச்சு. சரி ஓகே பரவாயில்ல திருப்பி அடுப்போமா. இப்போ நம்ம வந்து ஒரு இதில் வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து வர சொன்னவர் வந்து ரிங்கோவில். அப்போ இப்போ நம்ம ரிங்கோவுக்கு கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது வந்து மூதூருக்கு. ஸோ வந்துட்டு அதில் போய் அவரை மீட் பண்ணிவிட்டு போவோம். வந்து இருட்டுப்பட்டு தானே வந்து அதெல்லாம் நாங்கள் வீடியோ செய்யலை. இப்போ இது இந்தியன் கண்டன் இது. ஸோ வந்து திருப்பி எடுப்பார் வந்து சம்டைம் தான் லேட்டாக அடிக்க வரியாடா. அப்போ அதால் வீடியோ லேட்டாக வரியா இருந்தாலும் அதை அடிக்கக்குள்ளே நம்ம கண்டினியூ பண்ணுவோமா. ஓகே ஸோ இந்த ஆள் இப்போ கோல் பண்ணுறேன் திருப்பி 2-3 தடவை நாங்கள் இப்போ ஆளுக்கு எடுக்க போகிறோம். அப்போ அதுக்கிடையில் ரிங்கோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூதூரில் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு ஆகள்கிட்ட வீட்டை வந்துட்டு போயிட்டு வரக்குள்ளே இந்த ரோட்டில் இன்றைக்கு வந்து ஒரு புதினமான இதுடாப்பா என்ன சொல்கிறோம் அவ்வளோ போலீஸா. அப்போ இப்போ வந்து எங்களை போலீஸ் மறிச்சிட்டான். அப்போ மறிச்சா வந்து எங்கே போயிட்டு வாரீங்க எந்த இடம் வந்து கேட்டேன். நான் வேணும்னா பர்த்டேன்னு இப்போ நம்மளை யாழ்ப்பாணம் வந்து இங்கே போய் சும்மா சொல்ல நான் இப்போ நான் பர்த்டேன்னு சொன்னேன். ஏண்டா பர்த்டேயில் நிற்கிறவங்க என்னது சம்மந்தம் இல்லை மூதூரில் நிற்கணும் யோசிப்பாங்களோ. இப்போ என்னது இங்கே நான் சொன்ன தெரிஞ்சவன் இருக்காங்கன்ட்டு. அப்போ அவர் சொன்னார் உன்னை பார்த்தா குடித்த மாதிரி கிடக்கானு. நான் நித்திர தூக்கம் உண்டு. இப்போ நித்திர தூக்கம் உண்டாயிட்டு நான் கார் ஓடுவேன்னு கேட்டேன். நான் ஓடுறோடையே தான் ஓடுறேன்ட்டு. அப்படியோ அப்படின்ட்டு நான் சொன்னேன் நோ மூவ்மெண்ட்டு. அப்போ சரி சரி அப்போ கவனம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி போட்டு விட்டுட்டாங்க. என்ன சொல்கிறோம் ஏதோ சம்திங் வேணுறோங்க இங்கே ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு போல இருக்காது. அதை எல்லா இடம் நிற்கிறாங்க. ரைட் இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். மற்றது வெள்ள விஷயம் நான் பிளேயாக சொல்லிட்டேன் என்னென்றால் 25 மில்லியன் பவுண்ட்ஸுண்டாடாப்பா 100 கோடி இல்லையே. அது வந்து எத்தனை கோடி யாரும் வாங்கினீ மடங்கா போகுது. எத்தனை கோடி வரும் 25 மில்லியன் பவுண்ட்ஸுண்டா? 1 மில்லியன் 1 மில்லியன் 10 லட்சம். 1 மில்லியன் 10 லட்சம்ண்டா 1 மில்லியன் 10 லட்சம்ண்டா 1 லட்சம் 4 கோடி. அப்போ 1 மில்லியன் 40 கோடி. அப்போ 10 மில்லியன் 400 கோடி 20 மில்லியன் 200 கோடி 25 மில்லியன் சொன்னால் 1000 கோடி. எல்லாம் சரியாக சொல்லிட்டு போகிறாருன்னு கொண்டு விட்டேன். சரி அப்போ 1000 கோடி. அப்போ எனக்கு 1000 கோடி தான் தவறாமோ ரைட். அப்போ அதெல்லாம் கோய்க்கிறேன் எங்கிறாப்பா இங்கே தான் 1000 கோடி எத்தனை சைவரன்னு தெரியுமோ தெரியாடாப்பா. உண்மையாக எனக்கு தெரியா சைவர் வெளியே பார்த்தா தான் தெரியும். அப்போ இப்போ நம்ம கதைக்க போகிறோம் யாரோட என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு லண்டன்லேருந்து 1000 கோடி அனுப்பினாங்களோ கதைக்க போகிறோம். சரியோ அடிக்கிற கதையை மட்டும் கேளுங்குவா. 1000 கோடி என்னைக்கு சும்மா இல்லையா. இல்லை பொறுத்த ரோட்டில் இப்போ நம்ம வீடியோ எடுக்க வழிக்கூடிய ஃபோனுகள் இருக்கா லைட்டெல்லாம் புழு பண்ணி பார்ப்போம். சிலவா போவோமே 2 அடிச்சுட்டாளா? அது 2 அடிச்சா ஒபிசால விட்டாங்க அவ்வளோ. சரி பார்ப்போம். ஹலோ வீடியோ கொள்ளாக போண்டாப்பா. ஹலோ இல்லை நான் ஏங்கி போனையா வீடியோ கால் அடிக்கிறீங்க. அது
ஐயோ நான் நீங்கள் வீடியோ கால் அடிக்க வாங்கி போனேன் நான். நான் வீடியோ கால் நீ தான் அடிச்சேன் போன. நான் ஆன்சர் பண்ணேன். இன்னும் நான் ஆடியோ கால் தானே அடிச்சேன் நான். ஐயா அப்பா போன கட் பண்ணி செல்லாம். ஏனடி? உங்களை பார்த்தா ஃப்ராடு மாதிரி தெரியலையே. Why you always saying me as fraud? அப்ப நீங்க இங்கிலீஷ் கொஞ்சம் கதைங்க அப்ப நல்ல இங்கிலீஷ்ல. எனக்கு விசரண்டான்னு இங்கிலீஷ்ல சொல்றது. யாருக்கு? இல்ல இல்ல நான் சொன்னாக்கு நீங்க சொல்லலையப்பா. நீங்களே உங்களோட தலையில தூக்கி போடுறீங்க. சரி என்ன கதை என்ன என்ன கதை வீடியோ எடுத்து போட்டீங்க? என்ன உலகம் வீடியோ எடுத்து வச்சிக்கலாம். நான் இப்ப கார் ஓடிட்டீங்கனையா? What's wrong with you? I don't know. So I'm not so like that. Yeah? Because you cut some videos. How do you cut that? That's why I'm talking like that. Salam, I love you, baby. Agni உனக்கு. Agni இந்த மாதிரி. இவன் யாரு இந்த இன்னொரு கவிதாஸ் என்ன உலகம்? கவிதாஸ் எங்க தம்பி. அப்ப அக்னி உங்களோட மகன், கவிதாஸ் உங்களோட தம்பியா? நானே அப்ப நீ என்ன தாத்தா? நீ என்னோட கிரிமினல். ஏனடி கள்ளி? நான் உங்களோட தாத்தாவா? தாத்தா கிரிமினல் தாத்தா. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல செல்லம் என்னன்னு சொன்னா நான் உண்மையை சொல்றேன். உனக்கு நடந்த நான் முதல் வந்து இந்த மானோட காய்ச்சிருந்தேன். அக்கினோட காய்ச்சிருந்தேன். அக்கினோட முதல் காய்ச்சிருந்தேன். நான் உண்மையை சொல்றேன். அக்கினோட பாட்டு காய்ச்சிருந்தேன். அப்ப நான் கிட்ட சொன்னேன். நான் காய்ச்சிருந்தேன். காய்ச்சி போட்டு நான் மாட சாமர்த்தியத்தை கொண்டாடுறதுக்கு நாங்க வாரோம்னு சொல்லி தான் காய்க்கிறோம் கொள்றோம்னு சொன்னா நாட்டை கொடுத்து வந்தோம். அதுக்கப்புறம் நாங்க சிலங்காவுக்கு வந்தோம். உங்களுக்கு போன எடுத்து நீங்க ஆன்சர் பண்ண நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. இல்லையா இப்ப நான் உண்மையா எனக்கு உங்கள 100 இல்ல 1000 தர விருப்பம், அதுல மாற்றம் இல்லை. நானே உங்களுக்கு எடுத்தேன்டா நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று யூடியூப்ல போட போறேன்னு சொன்னானே, அதை எனக்கு அனுப்பி விடுங்க. நான் போடல. நானும் தீவனும் கணேசும் வந்து தண்ணி அடிச்சு கொண்டிருக்கும் போது எந்த டிவில வந்து உங்க ப்ரோக்ராம் தான் போய் கொண்டு சரியா நடந்த உண்மைதான். சரி நான் போய் சொல்லல, நடந்த உண்மைதான். எந்த டிவில வந்து இந்த ப்ரோக்ராம் போய் கொண்டு அப்ப இவங்க வந்திருந்தாங்க. இந்த ஃப்ரெண்ட் போட்டியில் வந்திருந்தாங்க. லண்டன்ல இருந்து வந்தாங்க. நான் வந்து டொபாஸ்ல இருக்கேன். லண்டன்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்ப நான் ஸ்டேஷன்ல போய் அவங்களை ஏற்றி கொண்டு வந்தேன். ஏற்றி காருக்குள்ள காசை கட்டிருந்தாங்க. அப்ப சரி எங்களோட வந்து காய்ச்சி வந்தோம். அந்த காசு பற்றி நான் காய்க்கல. ஓகே நானும் வந்து காய்ச்சி வந்திருந்தோம். காய்ச்சி வந்துருக்கேன். நான் கிருஷ்ணாட ஃபேவரட் தான். கிருஷ்ணாட காய்க்கணும்னு சொல்லி நான் சொன்னேன். கிருஷ்ணா காய்க்கணும் லவ் பண்றாண்டா. கிருஷ்ணான்னு சொன்னாங்க. லவ் பண்றீங்களா? கிருஷ்ணா ஓகே ஐ எம் லவ் பண்றேன். ஓகே நான் கிருஷ்ணா லவ் பண்றேன் இல்லைன்னு சொன்னேன். கிருஷ்ணா ஜோக் கிருஷ்ணா லவ் பண்றது நான் கேட்கிறேன். ஓகே மென்டல் மாதிரி கேட்கக்கூடாது. ஓகே இந்த ஜோக் வந்து நான் லவ் பண்றேன்னு சொன்னேன். ஓகே okay okay you understand the English? yes I understood and okay I love your joke. yeah I love you. I never love you. yeah you understand? you love my joke not me. not me joke நீ மக்களுக்கு ஹெல்ப் பண்ற அதை நான் லவ் பண்றேன். yeah அதான் தான் நான் சொன்னேன். அப்ப சொல்லி கொண்டிருக்கும் போது அப்ப அவங்க சொன்னா இல்ல பண்றாடுறா நான் போன் அடி ஆன்சர் பண்றேன். நான் போன் அடி நீ ஆன்சர் பண்ணேன். நான் சொல்லுங்க மட்டும் முதல்ல சொல்றேன். உங்களோட சமத்தை விட்டுக்கு வந்தேன். நீ போன ஆன்சர் பண்ணீங்க.
அப்ப கணேஷ் வந்து சொன்னான் தீவன் கணேஷ் நான் தனியாட்டி இருந்தாங்க போய் சொல்றேன் தனியாட்டி வந்துருந்தவன் அப்ப கணேஷ் சொன்னா இவன் வந்து ஃப்ராடு இவன் 50 லட்சம் இருக்குன்னு சொல்லி நிப்பார் இவன் போன் அடிப்பான் உடனே சொல்லி ஓமா அப்ப நீங்க அது ப்ளீஸ் finish my side okay okay அப்ப நான் கணேஷ் வந்து இல்லடா அப்படி வச்சா பண்ண நீ காய்ச்சி பாட நான் தீவங்க கல்யாணம் நான் வீடியோ எடுக்கிறேன் அவன் சரியான போடும் அவன் நான் அடிச்சு உனக்கு என்கிட்ட 25 அவன் சொன்ன 50 நான் 25 மில்லியன் சொந்தக்காரன் நான் ஆல்ரெடி கடை வச்சிருந்து சரி நான் கைக்க விரும்பல அவன் நான் சொன்னா 25 லட்சம் என்கிட்ட இருக்கு 25 மில்லியன் சம்திங் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லணும் அப்ப நான் ரெக்கார்ட் வந்து நாங்க எங்களோட இது இந்த போன்ல என் இதுல போட்டு நான் இந்த போன்ல நான் காய்ச்சி பண்ணிருந்தேன் அப்ப தீவன் போன் அடிச்சேன் கணேஷ் போன் ரெக்கார்ட் பண்ணி தீவன் ரெக்கார்ட் பண்ணிருந்தான் அப்ப தீவன் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து நான் சொல்லிட்டு ஒரு செகண்ட் நீ போன் பண்ணேன் அந்த 25 கொஞ்சம் காட்டுங்கடா பட் டக்குன்னு கணேஷ் சொன்னா இந்த கார் அப்ப நான் பவனோட காய்ச்சி கொண்டு போகும்போது அப்ப பின்னால் வீடியோ வச்சோம் ரெக்கார்ட்ல போய் கொண்டு இருக்கும் போது அப்ப இந்த காரை காட்டு நீ BMW கட்டு இல்ல நம்ம பென்ஸ் மக்கான்னு சொன்னோம் நீ பென்ஸ் கட்டியாரு எனக்கு தெரியல BMW ரெக்கார்ட் நான் வந்து அனுப்புறேன் அப்ப நான் சொன்னது பென்ஸ் மக்காடான்னு சொல்லி ஓகே மக்கான்னு சொல்லும் போது சொல்ற காசு காட்டினா இது 25 லட்சம் மேல சொல்லி நீ கேட்டு அப்ப நான் பார்த்தேன் இந்த பணத்துக்கு அலையிற நீ ஆனா வீடியோ என்கிட்ட இருக்கு நான் பணத்துக்கு எங்க அலையிறேன் ப்ளீஸ் உதவி சாண்டா நான் கேட்டேன் அவருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நீங்க 25 மில்லியன் பவுன்ஸ் கிடக்குன்னு எனக்கு தாரன்னு சொன்னீங்களா 25 மில்லியன் பவுன்ஸ் சொன்ன அப்புறம் நான் போன் அடிச்சேனா சரி அதை வச்சு என்ன செய்ய போறீங்க மெசேஜ் வச்சு அந்த வீடியோ வச்சு என்ன செய்ய போறீங்க எனக்கு அனுப்புங்க செல்லம் நான் அதை போட்டு விடுறேன் ஓ 25 லட்சம் இல்ல 25 மில்லியன் காசு கிடக்கா இல்ல அனுப்புறா அவ்வளவு நக்கிறதுக்கு நான் மாதிரி இதா நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நீங்க லவ் பண்றேன்னு சொன்னோடய ஒரு ஹெல்ப்பா கேட்டேன் நான் அப்படியா நான் நீ அந்த கலவெடுக்கிற மாதிரி நக்கிற மாதிரி அப்படி கேட்டியாட்டு இல்ல அது உங்கள்ட்ட 1 மில்லியன் தெரியும் உங்கள்ட்ட நான் நக்க போறேன் உங்கள்ட்ட 1 மில்லியன் தெரியும் தானே அப்படியா 1 மில்லியன் தெரியும் இல்ல அண்டைய பார்த்து நான் தானே அப்படியா வீடியோ இருக்கு அதை போடுங்களேன் கொஞ்சம் போட்டு ரீச் ஆக்கி விடுங்களேன் என்னை கொஞ்சம் ரீச் பண்ணி விடுங்களேன் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கதையும் ஒன்று பண்ண எடுப்போம் இப்போ உண்மையா எல்லாத்தையும் போடு சத்தியமா எல்லாத்தையும் போடு ஆனா கட் பண்ணி போடாது ப்ளீஸ் ஓகே ஒன்றும் கட் பண்ண மாட்டேன் அப்படியே போடுவேன் இந்த வீடியோ நான் பார்க்கறது பண்ணாக நான் வந்து உண்மையிலே சொல்றேன் நீ பண்ணாக வீடியோ பார்க்க சரியா உள்ள கோவம் இருக்குதானே எந்த நசல்லாக்காக வந்து போன் அடிச்சு நீ ஆன்சர் பண்ணல அதுல இருந்து கோவம் ஆரம்பிக்குது அதான் மெசேஜ் போன் கோல் ஆன்சர் பண்ணலண்டா கோவம் ஆரம்பிக்குதாடா அப்ப என்ன புது நம்ம என்ன இது நாங்க கட்டாயம் எடுக்கணுமா அவங்களோட கோலை எனக்கு ஆன்சர் பண்ணி காய்ச்சா தானே இப்போ தெரியும் நீங்கள் ஆரண்டு இப்போ உங்களோட எடுக்காம இன்னொரு ஆள் எடுக்கண்டே நான் வேண்ட காசு இருக்கேன்டா இப்போ உங்களோட காய்ச்சல் கேட்க ஒரு தெரிஞ்ச ஒரு அம்மா அடிச்சு நான் அடிச்சாங்க 25 மில்லியன்ல ஒரு 25 பவுண்ட்ஸ் அனுப்பி இருப்பீங்களா எனக்கு அனுப்பையா
அந்த கார்டு பிரச்சனையிலேயே வந்து நான் அது மணிக்கோட காய்ச்சேன் என்ன பேர் வந்து இந்த மானோட காய்க்கும் போதே நான் சொன்னேன் அந்த ஹார்ட் அந்த புள்ளை இந்த பிரச்சனைக்கு நான் காசு தாரேன்னு சொல்லி ஓகே நான் அண்ணாட்ட கொடுக்கணும்னு சொன்னேன். நான் உங்களுக்கு நான் கோல் அடிச்ச காரணமே நீங்க நேசனாக்கு வந்துட்டு ஆட்டோ வாங்கி தர காசு அனுப்புறேன்னு சொன்னபடியா தான். நான் சொன்னதான் இல்லைன்னு நான் வீட்டுல வந்து ஓகே நான் டிக்டாக்ல பார்த்தோம்னா அப்படின்னு நான் வசதி இல்லாத சொந்தம் இல்லாண்டா வாழ்றேன். அது சரியா நான் வந்து உங்களுக்கு கோல் அடிச்ச வந்து எனக்கு ஒரு மாதிரி இல்லைன்னா நீ சொல்லுவேன் நீ நான் பார்க்க தெரியுதானே கதையில தெரியுதானே. அப்படியா அப்படியா ஓகே இப்ப நீ உன்னைய பார்க்க தெரியுது நீ மத்த வேட்டை காலவெடுத்துருக்க சொல்லுங்க ஒரு ஆள்கிட்ட காலவெடுத்து ப்ரூஃப் பண்ணுங்க அப்பம் நான் ப்ரூஃப் பண்ணி காட்டவா இங்க ஏடியாப்பா இங்க எங்களுக்கு ஒரு லொட்ரியில வந்து ஒரு டிக்கெட் விழுந்தேன்னு சொன்னா வந்து நாங்க கால் பண்ணி கேட்கறலையா உண்மையா பொய்யாண்டு. அதே மாதிரி நீங்க எனக்கு 25 லட்சம் நீங்க எனக்கு தரேன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தா பரவாயில்ல. சரிடாப்பா 25 லட்சம் இல்ல 25 லட்சம் இல்ல 25 லட்சம் இல்ல 25 மில்லியன் இருக்குன்னு சொன்னீங்க ரைட். நான் வந்து அதுக்கு எனக்கு சொல்லேக்கே தெரியும். ஐயோ நான் எனக்கு நீங்க சொல்லேக்குள்ளே தெரியும். ஓமம் இருக்குது மில்லியன் தான் நான் சொன்னது 50 மில்லியன் நான் சொன்ன 25 மில்லியன் அப்ப கடை சொன்னா இல்ல அந்த காருக்குள்ள கொண்டு காட்டுற காசு வீடியோ எடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணது அது 50 மில்லியனுக்கு எத்தனை சைபர்னு தெரியுமா? 50 மில்லியனுக்கு எத்தனை அடே இப்ப நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு தலை கலந்துட்டேன்னு சொல்றேன் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நீங்க என்னைய களவெடுத்தேன்னு சொல்றதுக்கு உங்களோட ஆதாரம் இருக்குதா? போட்டு காட்டுவாங்க களவெடுத்த ஆதாரம் இல்ல சத்தியமா ஆதாரம் இல்ல. ஓகே ஆனா 25 லட்சம் 25 மில்லியன் இருக்குன்னு அடிச்சோன்னு ஆதாரம் அது நீங்கள் இல்லப்பா ஆரண்டாலும் எனக்கு ஒரு வந்துட்டு 25 ரூபா காசு வேணும்ன்றாலும் நான் கோல் அடிப்பேன். இது என்ன அந்த நீங்க நான் உங்களுக்கு கோல் அடிச்ச காரணம் வந்து நேசன்னைக்கு வந்துட்டு ஆட்டோ வாங்கி தரேன்னு சொன்னபடியா தான் நான் உங்களுக்கு கால் பண்ணினேன். ஓ அதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அது உங்களோட கதை பிழைச்சபடியா தான் சொன்னேன் நான். அப்படி இல்லை ஃபியூச்சர்ல பார்க்கலாம். நான் சரி வன்னிக்காரனுக்கு வந்து இதுக்கு வந்து நாங்க காசு அனுப்பினோம் நான் தீபன் கணேசெல்லாம் சேர்ந்து காசு அனுப்பி அவங்க வந்து காசு கொடுத்தாங்க எல்லாரும் நல்ல அனுப்பியாதான் இருந்தது. காட்டுவேன் நான் உனக்கு என்ன காட்டணும் என்ன தெரியும் அப்புறம் நீங்க என்ன காட்டுறீங்க? வன்னி அந்த வெப்சைட்டுக்கு தீபன் கணேஷ் போய் கணேஷ் எல்லாம் செய்து நாங்க எல்லாம் கொடுத்து அந்த இதுக்குள்ள அவங்க செய்தாங்க. இப்ப உங்கள்கிட்டயோ உங்களோட தீபன் கணேசிட்டையோ ஒரு பவுன் சொன்னாலும் நான் வந்துட்டு களவெடுத்துருந்தா தான் நீங்க கல்லன்னு சொல்லலாம். அப்ப நான் போனா போன் அடிச்சு நீ சொன்ன நீ வந்து காசுண்டா சொல்ல அவா அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன உடனே வந்து நீங்க எனக்கு என்ன தந்தீங்க? சரிடாப்பா அது என்ன இது செல்லம் என்னடா நீ சொல்ல வர செல்லம் வர சரி இப்ப அப்படி ஆன்சர் பண்ணினே அந்த ஆன்சர் பண்ணினா கல்லுனா அப்ப போர் அடிக்குது. சரிடாப்பா கோல காசுண்ட ஆன்சர் பண்ணி எனக்கு என்ன காசு தந்தீங்க நீங்கள்? எனக்கு 10 பைசா தந்தீங்களா? கணேஷ் எவ்வளவு தந்தவன்?
1,75,000 அந்த வளர்ந்த ஹார்ட் அந்த புள்ள ஹார்ட் இந்த பிரச்சனை. இது எனக்காடா தந்தவன் கணேஷ்? அதே சாமான் உனக்கு தான் அனுப்பினோம், நீ போய் பண்ண அந்த பிள்ளைக்கு நம்பர். அதைத்தான் சொல்றேன். எனக்கு எனக்கு ஆரண்டே சரியா நீங்க சொல்ற கணேச. ஆனா கணேசு தந்தது நான் கொண்டே கொடுத்தான் தானே, யாரோ ஒரு கணேசு தந்தது. இன்னொரு கலெக்ஷன் கைடால இந்த கலெக்ஷன் பேர் தான் வந்தவளையா, இவன்ட பேர் வரல. ஓமா இது நல்ல பேக்கடிக்கு நல்ல ரெக்கார்ட் கொடுக்குறான் பாவி. பூஷ் செல்லம் எல்லாமே செல்லம், நான் கட்டவே இல்ல. செல்லம் 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 நீ செல்லம் 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 கணேச லைனை போட்டு செல்லம் கதைப்போம் கணேசோட. இல்ல கணேஷ் நான் அவன் வந்து லண்டன், நான் டொங்காஸ்டர். இல்ல டொங்காஸ்டர் என்ன ஜெர்மன்ல இருக்குது? டொங்காஸ்டரும் லண்டன்ல தான் இருக்குது. எடுங்க நீங்க கணேசு கோலை. நீங்க எனக்கு காசு அனுப்பின கணேசு கோல் அடிங்களாப்பா. ஓ வடிவா போடுங்க, சும்மா சட்டப்படி வடிவா எடிட் பண்ணி இந்த அந்த மாதிரி இருக்கணுமா? தமிழ்ல கொஞ்சம் நல்லா அப்ப என்னத்துடா போட போற முகம்? ஏன் அப்ப போடல? நீங்க இப்ப கணேசுக்கு லைனை போடுன்னு செல்லம். கணேஷ் தான் உனக்கு காசு தந்தது 75,000 ரூபா வந்து 77,000 பவுண்ட்ஸ் வந்து 77,000 பவுண்ட்ஸ். 77,000 பவுண்ட்ஸ் 77,000 பவுண்ட்ஸ் ஸ்ரீலங்கா காசுக்கு மாத்திரம் அவ்வளவு வர முடியும். நீ இந்த ஓக்குமா நீ படிக்கிறோம் 77,000 நாங்க பவுண்ட்ஸ் தான் கேட்போம். பட் ருபின்ஸ் ஓ ருபின்ஸ். ஓகே நீங்க ஏதோ ஒரு விஷயம் நாங்க பவுண்ட்ஸ் எதுக்கு எடுத்தா பவுண்ட்ஸ் நாங்க கேட்போம். சரி இப்ப நாங்க இப்ப கணேஷ் எனக்கு தான் 77,000 ரூபா காசு எங்க? இப்ப 77,000 காசு நீ கணேஷ் சொல்லி இருக்க, ஆனா அவன்கிட்ட பின் நம்பர் சொல்லிருக்க, பின் நம்பர் சொல்லிருக்க, அந்த பின் நம்பர் இல்லையடா செல்லம். அது என்னடா செல்லம்? அப்ப ஏன் கணேசன் அடிச்சு கேட்கல இவ்வளவு காலமும்? என்னடா செல்லம் இப்ப அதுதான் இப்ப கணேசு போடுன்னு செல்லம் கோல. ஏண்டா இன்னைக்கு கோல் போகாதா கணேசுக்கு போட்டா? நீங்க தண்ணி அடிக்க அடிப்பீங்க கோல்? நீங்களே சொன்னீங்கல்ல என்னோட இருக்க மாட்டாங்க வந்து. என்னடா உண்ட கணேசுக்கு இப்ப நீங்க இப்ப எனக்கு யாருக்கும் கோல் அடிக்க சொல்லுங்க, அப்ப நான் அடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு முன்னுக்கு. ஆனா உங்களால அடிக்கலாம் கிடைக்கடாப்பா உங்களோட ஃப்ரெண்டுக்கு. சரி ஓகே செல்லம், அப்படி ஓகே நான் உட்கார்ந்து ஜம்னு போறேன். ஓகே செல்லம் வீடியோ கொண்டு வரேன். நான் 32ஆம் தேதி கேம்ல இருப்பேன். வீடியோ என்னது இது போட்டோ டிக்கெட் இது நான் போறது. என்ன செல்லம்? நானே மகனும் ஏமரு போறது, சுவிஸுக்கு போறது, எங்க யாரை சந்திக்க போறோம் நான் இது போடுவேன். ஓ நீங்கள் அங்க அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் தானே, நீங்க யாரை போய் சந்திக்கிறீங்கன்றத போறது? மத்தோட காசு கலவர நீயே பெரிய இருக்கும்போது சொந்த காசுல வாழ்ற நாங்கள் எப்படி? சரி நான் மற்றவண்ட காசுல வாழ்றேன் ஒரு ப்ரூஃப் காட்டுனப்பா, நீ ஒரு ஆதாரம் காட்டுற. இங்க வச்சு காட்டலாம், லண்டன்ல வச்சு காட்டலாம் ப்ரூஃப். செல்ல குட்டி இந்த கட் பண்ணிட்டேன். விஷயம்ன்றப்ப எங்கடா இங்கனே இல்ல எங்கடா குழம்பு. யோசிச்சு பாரு, இவர் கொத்தாக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி. நான் உண்மையா சொல்றேன் தம்பி, நான் வந்து இப்ப இவர் வந்து சொல்ல முதலே நாங்கள் நடந்த எல்லாம் சொல்லிட்டோம் தானே. அதுக்கு இந்த இரவு நேரம் எங்க மதிரீங்க வீட்டை போங்களேன்? இங்கதானா நேரத்துக்கு வீட்டை போங்க? இரவாயிட்டு 9 10 மணி ஆயிட்டு.
என்ன சரி எனக்கு யாருக்கு பம்பஸுக்கு ஒரு சத்து பண்ணி போட்டு தம்பி எனக்கு உடம்புக்குள்ள மட்டே வச்சு கிடக்கணும் உங்களுக்கா ஓங்க சரி சரி சொல்லுவாங்கட்டே சரி அது ஏலா ஃபுல்லா கிடக்கணும் எனக்கு சரி ஓகே நீங்கள் வீட்டை போங்க நேற்று வீட்டை போங்க சரி ஓகே ஓகே அப்போ என்ன சொல்கிறது நம்ம எடுத்த கன்செப்டை மாற்றி ஆள் வேற ஒரு ரூட்டில் கொண்டு விட்டார் வந்து அவர் வந்து அந்த 25 மில்லியன் கிடைக்குன்னு சொன்னபடியே தான் நான் எடுத்தேன் அது நான் சொன்ன வேலை பார்க்க போனால் அவர் சொல்கிற வழியில் பார்க்கக்குள்ள அது உண்மை தான் நான் வந்து அந்த என்ன சொல்கிறது முதலே சொன்னேன் என்ன ஒரு இதாக தான் அது நம்பபடியாக ஒரு விஷயம் தானே உங்களை பேங்க 25 மில்லியன் பவுண்ட்ஸ்ன்னு சொன்னால் வந்து 1000 கோடி ஏன்னா அப்போ அது வந்து நான் கோல் பண்ண காரணமே ஒரு கிறந்தது தான் என்ன அப்போ பார்க்குறது தான் ஒரு பம்பலாக தான் எடுத்தது வந்து வீடியோ ஆரம்பத்துலேயே நான் சொன்னான் வந்து பம்பலாக தான் காய்க்க போகிறோம் வந்து அப்படி பார்க்க போனால் இவர் சொல்கிற மாதிரிலாம் பார்க்க போனால் எனக்கு எத்தனை ஆயிரம் கோலை நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம் இவருக்கே வந்து கோபம் வந்துக்கு வந்து நான் வந்து கோல் ஆன்சர் பண்ணலைன்னு சொல்லி அதே நேரம் இவர்கிட்ட ஃப்ரெண்டு யாரோ சொல்லியிருக்காங்க காசு இருக்குன்னு சொன்னால் கோல் பண்ணுவானே என்ன கதைடா இப்போ காசு இருக்குண்டா கோல் பண்ணுறேன்னா உங்களோட காசு வந்து என்ன இப்போ இருக்குண்டா அப்புறம் எனக்கு என்ன சரியா போகிறீங்க நீங்கள் சம்மந்தம் இல்லை அந்த கழிச்சு கொண்டிங்கன்னா கடுப்பு தான் இந்த அடிக்குது ஆள் திருப்பியா ஹலோ சாப்பிட்டீங்களா சாப்பிடல என்ன மட்டும் ஊரோண்ட காசுல நான் சாப்பிடலையே சொந்த காசுல சாப்பிடுறேன் சொந்த காசுன்னு என்ன நீங்கள் அடிச்சிடுறீங்களா வீட்டை வச்சு தானாகவே எடுத்துட்டு அப்போ இதில் உங்களுக்கு நல்ல ஆழம் அதை எடுத்தேனே இதில் உங்களுக்கு விளங்கணும் ஆள் எப்படி கொத்தா அதுன்னு உண்மையாக மற்றது நான் ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன் அந்த அவருக்கு என்ன சொல்கிறது நான் எனக்கு அந்த அவர் நக்கிற கதை இந்த ஆள் திருப்பி அடிக்க வேணும் ஹலோ நீ ரெக்கார்ட் என்ன மாதிரி பண்ணாம பண்ணு ஓகே ஆனா நான் இந்த நக்கற நீ நக்கினால அந்த காசு வந்து எனக்கு தரணும்னு சொல்லி சொன்னால ஓ நான் இந்த உனக்கு வந்து நான் நக்கற சரியா சொல்லுங்களா வச்சு ஓகே ஏறையா சரியா நான் சொன்னேன் நக்கற ஒரு காசோட காசு உனக்கு உடனே உட்கார்றது அவளுக்கு கவனமானோட நான் எனக்கு காசு வந்து நீ சொன்னேன் ஓ காசு பண்ணி நான் வாழணும்டா அப்ப உங்கள்கிட்ட வேண்டி நான் வாழ்றேனா அது கடைசில காசு கொடுக்கவே இல்லடா நீ கணேசுக்கு லைனை போடுண்டா செல்லம் அது செல்லம் அந்த ஈரல் காசை நீ கொடுக்கவே இல்லடா ஈரல் காசையா அப்ப என்ன இது அந்த ஈரலுக்கு ஏதோ சம்பந்தம் கொடுத்ததாம அந்த காசுல நீ வந்து 77 ஏதோ 50 பவுண்ட்ஸ் அவன் கொடுத்த அது பவுண்ட்ஸ் வருது அதை வச்சு தான் நக்கல் அடிக்கிற நீ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதமையா உங்களோட ஃப்ரெண்டுக்கு எப்படி இருப்பாருன்னு உங்களை பார்த்தா தெரியுதானே அப்படியா ஓ கல்யாணம் போது அப்படியா நீ ஆரம்பத்துல இருந்து பார்த்தேன் வீடியோ சார் எல்லாத்த வீடியோ நான் பார்த்துருக்கேன் கவிதாஸ் ஓ ஓ ஓ கைதாஸ் இவனை நான் வந்து நம்ம மகள்கிட்ட சாமத்தியோட கூப்பிடுறதுக்கு சாமத்தியோட வந்து இவனா நான் வந்து சில விஷயம் நான் ஜெயிச்சு ஒரு பொம்பளை வந்து ஒரு உடம்பு பொம்பளை வந்து என்கிட்ட வந்து கேட்டால் வந்து சாமத்தியோட உருமுறாயில சாமத்தியோட உருமுறாயில வந்து நான் வந்து அது இவன் தம்பி இந்த மகனை சொல்லியிருக்கேன் நான் இந்த கதை அது இவன் இந்த மகன் அது இவனுக்கு சொல்லியிருக்கேன் நான் சொல்ற கதைகள் சரி சாமதி சொல்ற சாமதி விட்டு ஒரு பொம்பளை வந்தான் உடம்பான பொம்பளை வந்தான் சரியா அவனுக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கு தனக்கு இது பிரச்சனை இருக்கு நீங்க எனக்கு 50,000 காசு தான் அப்ப நான் சொன்னேன் கிருஷ்ணாக்கு நான் போன் பண்ணியிருக்கேன் கிருஷ்ணா வந்தாங்க கிருஷ்ணாக்கு போன் பண்ணியிருக்கேன் கிருஷ்ணாக்கு வந்துருவாங்க கிருஷ்ணா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் சொல்லி நான் சொன்னேன் அப்ப அந்த பொம்பளை சொன்னாலும் கிருஷ்ணா என்ன பருத்துறை கிருஷ்ணா வந்து கிருஷ்ணா தான் சொன்னான் ஓகே அது சொன்னா இல்ல நான் 1.5 மணி வாரன்ட்டு அந்த பொம்பளை போயிட்டு அந்த பொம்பளை போடுற அந்த கிருஷ்ணா வந்து திருப்பி ஒரு வீடியோ போட்டுருந்தேன் எனக்கு அந்த பொம்பளை வந்து எல்லாத்தையும் காசு பண்றேன் அந்த கிருஷ்ணா கூட பயந்து ஒரு பொம்பளை இருக்கான்டா ஆளுக்கு நான் கிடைக்கல அந்த விரக்தியடா விளங்கல லவ் பண்ண ஆளுன்னு லவ் பண்ண சீரியஸ் ஆளுக்கு நான் கிடைக்கலன்ற இப்ப நான் அதுதான் சொல்றேன் நீ லவ் பண்ண உண்மை ஃப்ராடா செஞ்சிருக்கட்டுமியா ஏனப்பா சும்மா வயது போன நேரத்துல அந்தந்த கதையில காய்ச்சி
ஹாஸ்பிட்டல் அல்சர் கூடி டெப்லெட் எடுத்து ஃபார்மசி ஹாஸ்பிட்டல் தெரியறதோட அதுதான் சொல்றேன் ப்ரோ. இன்னும் வருத்தம் இல்லை கூடி போப்பு. அதை விட மற்றவண்ட சோழி சுரட்டையில பார்க்காம நம்மட சரி போய் சாப்பிட தூங்குறியல டைமுக்கு செல்லம் அளவா குடிடா செல்லம் ப்ளீஸ்டா. அளவா எடுத்துட்டு மற்ற ஆளை பற்றி கதைக்காம நம்மட வேலையை பார்த்துட்டு லைஃப் அளவா கொண்டு போனேன். மற்ற செல்லம் கணேசு உண்மையா காசு அனுப்பினா குடுக்கலன்னா அந்த ரிசிப்ட். ஓகே செல்லம் இதான் உண்மை. என்னண்டா இப்போ உங்களோட நண்பன் நீங்கள் நண்பனை சப்போர்ட் நாங்கள் அவர் காசு அனுப்புனா நாங்கள் உடனே இப்போ உடனே நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்காக நீ அப்படி அட் பண்ணுவோம். இப்ப நான் திரும்ப அதுதானே சொன்னேன். நான் இந்த கதையில விட்டு போட்டு சரியோ. இப்ப கணேசன் சரி போய் சாப்பிடு தூங்க நீங்க முதல். அந்த ஒரு உதவியை செஞ்சா காணும். ஓமோ எல்லாம் தெரியுதாப்பா, எல்லாம் தெரியுது. ஒரு சிக்கலும் இல்லை. நீங்க கணேசன் காசு அனுப்புனா உடனே அதுதான் மெயின். இதுதான் மெயின் விஷயம். இப்போ இதுதான் சரியோ. கணேசன் காசு அனுப்பியிருந்தா உடனே நீங்க அட் பண்ணுங்க. நம்ம கதைச்சி அதை இப்போ உடனே அனுப்பணும். யாரண்ணா காசு இல்லோ அதுக்கு ஒரு முடிவை கட்டத்தானே கேட்கிறேன்டா. ஒரு ஃப்ராடு வந்து இப்படி கேட்க மாட்டான். நம்பர் அனுப்பு கட் பண்ணுங்க கதைப்போம்னு சொல்லி ஃப்ராடு கேட்க மாட்டான். வீடியோவில் என்ன இருக்கு? இப்போ நீங்கள் 25 மில்லியன் இருக்குன்னு சொன்னா போல அதை வந்து நம்பி தருவான் எடுக்கான்னு சொன்னா அவன் தான் பைத்தியாரம். அதை வந்து ஒரு உங்களோட ஜோக் பார்க்கறது தான் அதுதான் 25 மில்லியனுக்கு சைவர் அவங்களுக்கு உங்களோட ஜோக் பார்க்க தான் அடுத்து 25 மில்லியனை காருக்கு ஓடுத்துருக்கான்னு சொன்னா அதை நம்பி தருவான் எடுக்கான்னு சொன்னா அவன் தான் பைத்தியாரம். பிள்ளைங்கோ இந்த கதையெல்லாம் சின்ன பிள்ளை கதையெல்லாம் இருக்கு. நேரம் போகுதப்பா அங்கே. நான் கொஞ்சம் யாழ்ப்பாணம் போயிட்டு இருக்கோம். சும்மா குடிச்சு போட்டு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மற்ற அந்த நீ எடுத்த வீடியோ குடிச்சு போட்டு எடிட் பண்ணா வடி அந்த கலரை கொஞ்சம் கூட்டி போடுங்க. ஏன்னா அந்த முகங்கள் கொஞ்சம் வடியா எடிட் பண்ணி சரியே. ரைட் அதான் விஷயம். படியா குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போடுங்க. மற்ற எடிட் பண்ண பார்த்து எடிட் பண்ணுங்க ஓடி வேணே. சரி ஏன்னா குட் நைட். ஓமோ நாளைக்கு எப்படியும் அடிப்பியல். நாளைக்கு அடுப்பியலானே காய்ப்போம். நாளைக்கு எப்படியும் அடிப்பியலான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு. இனித்தான் போட போறோம். அதை போடுறது அதை நானே போடுறேன் தாங்கன்னு தான் சொல்றேன். நான் ஒரு அதை ஆட் பண்ணி விடுறோம். அதை அனுப்பிடுவோம். அதான் ஓகே ஃபேமஸ் ஆகிடுவோம் உங்களை லண்டன்ல. லவ் யூ பாய் பாய் அனுப்பிவிடையா பாய். ஓகேடா பாய். டப்பு எனக்கு கேளாப்பா முடிங்கிறாப்பா. அது அது என்ன சொல்றது, இந்த அவர் அந்த தான் குடிக்கிற போத்துல பாத்தியான்னு கேட்டதுலே விளங்கு தானே. அவரை பற்றி என்னென்றால் இதுமா பெம்பலுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான செஞ்சதானே முக்கியமான விஷயமா ஒரு பர்சனல் விஷயங்களை கட் பண்ணி விடுங்க. அவர் ரைட் ஓகே. ஸோ வந்து சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான காய்ச்சல் வந்து நாங்கள் காய்ச்சிருந்தாலும் பிள்ளையாக காய்ச்சிருந்தாலும் சரி உண்மையாக என்ன சொல்கிறோம் உங்களுக்கே தெரியுதானே அவர்கிட்ட மென்டாலிட்டி எப்படி கண்டு விளங்கு தானே. ஸோ அதால் வந்து அதை நம்ம சீரியஸாக இருக்கணும். சும்மா ஆரம்பத்தில் பார்க்க சீரியஸாக இருந்திருக்குமா. நான் சும்மா முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். அவரில் எங்களுக்கு ஒரு கோபம் இல்லை. அவருக்கு மேபி எங்களில் கோபம் வரலாம் வந்துட்டு இதை பார்த்தா பிறகு கூட. பட் எங்களுக்கு வந்து விதமான கோபம் இல்லை. பட் அவர் சொல்கிற விஷயங்களுமே வந்து சும்மா வந்து நான் இப்போ உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா இப்போ சிலர் சொல்லுவாங்க இப்போ அந்த அப்படி காய்ச்சாலும் உண்மையான சம்பவத்தை காய்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலே இப்போ எங்களை ஆட் பண்ணால் நாங்கள் உண்மையிலேயே காசு இதுன்னு பிரச்சனைன்னு சொன்னால் அதை செய்ய போகிறோம். என்ன அப்படி நம்ம கேட்க மாட்டோம். எனிவே முடிச்சுக்கொள்வோமா, டைம் ஆகிட்டு வந்து நிறைய டைம் ஆகிட்டு. ஸோ முடிச்சுக்கொள்வோம். இந்த மாதிரி வீடியோ சந்திப்போம். பாய்.